ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்றைக்கி பர்ஃபெக்டாக ரொம்ப சிம்பிளாக சேமியா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுகளோடு பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன். கீ நல்லா உருகி வரட்டும். வந்ததுக்கப்புறமா ஒரு 10 பாதாமை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முந்திரி வேணாலும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் பாதாம் சேர்த்துருக்கேன். பாதாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உலர் திராட்சை நல்லா உப்பி வரும், அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக கீ இருக்குது பாருங்கள், அதே பேன்லேயே 1/2 கப் அளவு சேமியா சேர்த்துருக்கேன். சேமியா நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். வறுத்த சேமியாவாக எடுத்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன். பாயாசத்துக்குன்னே தனியாக நமக்கு சேமியா கிடைக்கும், அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த சேமியா எடுத்தாலும் நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது சேமியா நல்லா வறுந்ததுக்கப்புறமா 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவு சேமியாவுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சேமியா நல்லா வேகிறதுக்கு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுருக்கேன். சேமியா ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது 1/2 கப் அளவு மில்க் சேர்த்துருக்கேன். மில்க் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க பால் தான். அதை தான் நான் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ரொம்ப பால் சேர்த்தாலும் நமக்கு திகட்டுற மாதிரி ஆகிடும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. பாயசத்துக்கு நல்ல டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். கண்டிப்பாக சால்ட் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாலோட சேமியாலாம் சேர்ந்து ஒன்றாகி கலந்து வரும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது ஒரு 3/4 கப் அளவு சுகர், எல்லாமே ஒரே கப்பால் அளந்துக்கோங்க. அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3/4 கப் அளவு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் சுகரு. நீங்கள் 1/2 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் 3/4 கப் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கெலாம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். வறுத்து வச்ச நட்ஸையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிடும். ஒரு 2 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி சேமியா பாயசம் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே பண்ணிடலாம். நான் சொன்ன அளவுகளோட இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியா பாயசம் பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்பவும் திக்காக இல்லாமல் சூப்பராக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.